ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிச்சன் கில்லாடி. நாலும் ஒரு சமையல், நாவிற்கு ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 3 தக்காளியும் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 கப் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடும் நல்லா. வெங்காயம் வதங்கிருச்சு. 6 மிளகாய், காஞ்ச மிளகாய் 6 போடுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்கிடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5-6 மிளகு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அந்த சூட்லேயே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், சூடானதுக்கப்புறம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி குழம்பு ரெடி. இந்த தக்காளி குழம்பு தோசை, இட்லி, சாப்பாடு இது 3க்குமே செட் ஆகும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.